ஆரணி அருகே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கால்நடை சந்தைகளில் விற்பனை களை கட்டியுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் கௌரி சங்கர் இணைகிறார். கௌரி சங்கர், பொங்கல் பண்டிகையொட்டி ஆரணி மாட்டுச் சந்தைக்கு கால்நடைகளின் வரத்து எப்படி இருக்கு மற்றும் வியாபாரிகள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது? ஆரணி அருகே உள்ள தேப்பனந்தல் கிராமத்தில் கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக வாரச்சந்தை சனிக்கிழமை தோறும் நடைபெறுவது வழக்கமாகும். இந்த மாட்டுச் சந்தையில் ஜெர்சி மாடு உள்ளிட்ட விற்பனை நடைபெற்று வரும். வேலூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்தும் ஆந்திரா, கேரளா மாநிலங்களிலிருந்தும் மாடுகள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. மாட்டு வியாபாரிகள் ஆர்வத்துடன் இந்த மாடுகளை வாங்கி செல்கின்றன. தற்போது கம்ப்யூட்டர் காலங்களிலும் மளிகை கடையில் கூட கம்ப்யூட்டர் உபயோகப்படுத்தி வரும் காலங்களில் தற்போது மாட்டுச் சந்தையில் இன்னமும் பழைய கால முறைப்படி அந்த மாடு விற்பனை செய்வது வழக்கமாகும். இன்னும் 2 நாட்கள் பொங்கல் உள்ள நிலையில் தற்போது மாட்டுச் சந்தையில் விடியற்கால முதலிலிருந்தே மாடுகள் வரத் தொடங்கின. மாட்டு வியாபாரிகள் ஆர்வத்துடன் மாடுகளை வாங்கி சென்றன. இந்த சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாடுகள் இங்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்த பொங்கலை முன்னிட்டு நடைபெற்ற இந்த மாட்டுச் சந்தையில் சுமார் 3 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் நடைபெற்றதாக மாட்டு வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.